வெல்கம் டு மேத் ஃப்ரெஷ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் இருக்க சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதில் எக்ஸைஸ் 1.1ல் ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் சம்ஸ் பார்த்துருக்கோம். அதில் 3 சப்டிவிஷன்ஸ் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதில் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். செகண்ட் சம்மோட கொஷின் இங்கே இருக்குது பாருங்கள். லெட் ஏ ஈக்குவல் டு 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் பி ஈக்குவல் டு என்னென்னு சொல்லிட்டாங்க, எக்ஸ் கொடுத்து இஸ் அ ப்ரைம் நம்பர் less than 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் ஏ அண்ட் பி, சாரி ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நேற்று பார்த்த சம்மில் என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா, ஏங்கிறதோட செட் ப்ராக்கெட்டில் வேல்யூஸ் ஒரு எலமெண்ட் கொடுத்துருப்பாங்க, பிக்கு எலமெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறத நான் இது பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஏங்கிறது 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பிங்கிறது பாருங்கள். பிங்கிறது என்னென்னு இருக்குது, எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே பாருங்கள், பிங்கிறது எக்ஸ், ஒரு எக்ஸ் என்னன்னு உனக்கு தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு அதை எழுதியிருக்காங்க. இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர்னால் என்ன அப்படின்னா, ப்ரைம் நம்பர்னால் என்னென்னு சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதாவது ஏதாவது ஒரு நம்பர் 1 கூட மட்டும்தான் மல்டிப்ளை ஆகணும், வேறு எந்த நம்பர் கூடயும். அதாவது 2 × 1 2, அதாவது நீங்கள் டேபிள்ஸ் வந்து 1 to 10 வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இப்போது 2 × 1 2, 1 × 2 2 அப்படிங்கிற இடத்த தவிர, அதாவது 1ஆல் மல்டிப்ளை ஆகிற இடத்த தவிர வேறு எங்கேயுமே வந்து 2 வந்து நமக்கு கிடைக்காது ஆன்சரில். அப்படி இருந்தால் அது ப்ரைம் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், 2 × 2 4 அப்படின்னு கிடைக்குது. இந்த 4 வந்து 1 × 4க்கும் 4 கிடைக்கும், 4 × 1க்கும் 4 கிடைக்கும். அப்போ 4ங்கிறது ப்ரைம் நம்பர் கிடையாது, அது காம்போசிட் நம்பர். இங்கே பாருங்கள், 2 × 1 = 2, 1 × 2 = 2. அதே மாதிரி அந்த டேபிள்ஸில் நீங்கள் 1லேருந்து 10 வரைக்கும் இல்லை எப்போ வேணால் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த 2ங்கிறது இந்த 1 × 2 கூடயும் 2 × 1 கூட மட்டும்தான் வரும். ஸோ அதை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது 1 வந்து எப்படி 1 × 1 கூட மட்டும்தான் 1 வரும், வேறு எதுலேயும் வராது அப்படின்னு சொல்ல முடியாது. 1 அப்படிங்கிறது ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. 1 இஸ் நெய்தர் ப்ரைம் நம்பர் நார் அ காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைம் நம்பர் எப்போவுமே எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சரி, ஓகே, அப்போ 2ங்கிறது ப்ரைம் நம்பர். ஓகே, அடுத்து 3, 1 × 3 3, 3 × 1 3. அதே மாதிரி 3 வேறு எங்கேயும் வராது. ஸோங்கிறது 3ங்கிறதும் ப்ரைம் நம்பர். அடுத்து 4ங்கிறது காம்போசிட் நம்பர் நான் சொல்லிட்டேன், ஏன்னா 2 2s are 4 வரும். அடுத்து 5, 1 × 5 5, 5 × 1 1 அப்படின்னு சொல்லிட்டு 5ன்னு வரும். அப்போ 5ங்கிறது மட்டும்தான் ப்ரைம் நம்பர். வேறு எங்கேயுமே வந்து டேபிள்ஸில் ஆன்சர் கிடைக்கிறது நீங்கள் நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், வேறு எங்கேயுமே 5 வராது. 1 × 5 5, 5 × 1 5 அப்படிங்கிறத தவிர வேறு எங்கேயும் வராது. அப்போ அது 5 ப்ரைம் நம்பர். நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன எழுதலாம், 6, 3 2s are 6ன்னு வருது. அப்போ 6 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. 7, 1 7 is 1 × 7 = 7, 7 × 1 = 7, வேறு எங்கேயுமே 7 வராது. ஸோ அப்போ 7. அப்போ லெஸ் தென் 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ரைம் நம்பர் வந்து போய்கிட்டே இருக்கும், அது அன்கவுண்டபுளாக போய்கிட்டே எவ்வளோ வரைக்கும் வருதோ அவ்வளோ தூரம் போயிட்டே இருக்கும். பட் நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 10க்கு கம்மியாக இருக்க ப்ரைம் நம்பர் என்னென்ன, 2 3 5 7. ஸோ அந்த ப்ரைம் நம்பரை மட்டும் நான் எடுத்து எழுதிட்டேன். ஒன்றுமே இல்லை, என் ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ 10க்கு கம்மியாக இருக்க ப்ரைம் நம்பர் எடுத்து எழுதுகிறேன். அப்போ 2 3 5 7 இதெல்லாம் வந்து ப்ரைம் நம்பர். ஸோ அதை நான் எழுதிட்டேன். இப்போ எழுதுனதுக்கப்புறம் இப்போ இதை வந்து A × B எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், A × B கண்டுபிடிக்கணுமா. கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், A × B கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா. இப்போ நமக்கு ஏவோடது என்னன்னு நமக்கு தெரியும். ஏவோடது என்ன, 1 2 3 அதானே. அடுத்து கிராஸ் பியோடது என்ன, 2 3 5 7. இப்போ அன்றைக்கி நம்ம போட்டோம் இல்லையா, அதே மெத்தடில் இங்கே நம்ம எடுத்து எழுதுகிறோம். எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த 1 வந்து 2 3 5 7 அப்படின்னு சொல்லி 3க்கும் செப்பரேட்டாக பிரித்து எழுதுகிறோம். அப்போ 1 2 1 3 1 5 1 7. அடுத்து 2 2 1 2 2 தானே இருக்குங்க. 2 2 2 3 2 5 2
7. நெக்ஸ்ட் அடுத்து 3 3,2 3,3 3,5 3,7 அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியாச்சு. அப்போ A cross B என்னது நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 1,2 1,3 1,5 1,7 2,2 2,3 2,5 2,7 3,2 3,3 3,5 3,7. அப்போ A cross Bங்கிறது இதுதான் ஆன்சர். இப்போ B cross A அப்படிங்கிறது எப்படி எழுதலாம் அப்படின்னா சேம் அன்னைக்கு போட்ட அதே ப்ரொசீஜர் தான். 2 3 Bங்கிறதுனால ஃபஸ்ட்டு B எழுதிக்கிறோம். அடுத்து A 1, 2, 3. அப்போது இந்த 2வை வந்து செப்பரேட்டாக 1 2 3 பிரித்து எழுதணும். அடுத்து 3யை 1 2 3 பிரித்து எழுதணும். அடுத்து 5 பிரித்து எழுதணும். 7 அதே மாதிரி பிரித்து இங்கே எழுதிடலாம். அப்போ எப்படி எழுதலாம்? 2,1 2,2 2,3 அடுத்து 3,1 3,2 3,3 அடுத்து 5,1 5,2 5,3 அடுத்து 7,1 7,2 7,3. ஆக்சுவலாக இது எடுத்து எழுதும்போது கொஞ்சம் கவனமாக ப்ராப்பராக எடுத்து எழுதுங்க. ஒரு நம்பர் நீங்கள் மாற்றி போட்டிங்கனாலும் ஹோல் சம்மும் தப்பாயிடும். ஸோ நம்பர் கரெக்டாக, அதாவது 2,1னா 2,1 தான் எழுதணும். 1,2 அப்படின்லாம் மாற்றி எழுதக்கூடாது. கரெக்டாக அது ப்ராப்பராக எழுதணும். தப்பாக எழுதுனா ஆன்சரே ஃபுல்லாக தப்பாயிடும். அதை கொஞ்சம் எழுதும்போது நோட் பண்ணிக்கோங்க. அப்போ A cross Bயோட ஆன்சர் என்ன? இதுதான் A cross Bயோட ஆன்சர். அடுத்து B cross Aவோட ஆன்சர் என்ன? இதுதான் B cross Aவோட ஆன்சர். நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். அவ்வளோதான், இந்த சம் அவ்வளோதான். என்ன கேட்டிருக்காங்க? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில் AB கொடுத்துருந்தாங்க. நம்ம கிராஸ் பண்ணி இதுதான் எனக்கு கிராஸ் பண்ணி எனக்கு வேல்யூ கிடச்சிது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? Bயோடதே உள்ள செட்டுக்குள்ளே இருக்க வேல்யூஸ் எலமெண்ட்டையே நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10ன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ 10க்கு கம்மியாக இருக்க ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாம் அந்த செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து Bன்னு வச்சுட்டு அதுலேருந்து கிராஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இந்த மெத்தட் தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்ன நம்பர் கேட்டாலும் போடலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் கொஷின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா சேம் அதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். தேர்ட் சம் கொஷின் நான் ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். இஃப் B cross A equal to, எனக்கு இங்கே இடம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் கீழே எழுதுகிறேன். இஃப் B cross A equal to -2,3 -2,4 0,3 0,4 அடுத்து 3,3 3,4. இதெல்லாம் 2 மார்க்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஏன்னா கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் இந்த சம்மு. இதெல்லாம் 5 மார்க்ஸில் கேட்க மாட்டாங்க, மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. இது 2 மார்க்ஸ்லலாம் கேட்டால் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் எப்படி மெத்தட் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள், இதுக்கு முன்னாடி கேட்ட சம்லலாம் AB அப்படிங்கிறது தனித்தனியாக கொடுத்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? A cross Bயோட இதையவே இங்கே கொடுத்துட்டாங்க. செட் ப்ராக்கெட்டில் இருக்க எலமெண்ட்ஸையே ஃபுல்லாக இங்கே கொடுத்துட்டாங்க. இப்படி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? ஏவையும் பியையும் தனித்தனியாக கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி எழுதுனீங்க? ஏலேருந்து பியை வந்து இங்கே பாருங்கள், அதுக்கு நான் எக்ஸாம்பிள் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே என்ன, இது எப்படி எழுதுனீங்க? அதாவது ஏலேருந்து பிக்கு போகிறதுல 1 எழுதி இந்த 1 கூட செப்பரேட்டாக பிரித்து எழுதுனீங்களா? இங்கே என்ன இருக்குது? இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இப்படி கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எதை பார்க்கணும் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கிறதுலையே இந்த ஒவ்வொரு ப்ராக்கெட்டில் இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இருக்கிறத எடுத்து எழுதணும். பாருங்கள், -2 -2ன்னு ஃபஸ்ட்டு இருக்குது. அப்போ -2 எழுதிடுங்க. அடுத்து இங்கே என்ன இருக்குது? 0 0ன்னு இருக்குது. ஒரு 0 எடுத்து எழுதிடுங்க. அடுத்து 3 3ன்னு இருக்குது. ஒரு 3 எடுத்து எழுதிடுங்க. சரியா? அப்போ முன்னாடி இங்கே என்ன இருக்குது? B cross A. அப்போ இந்த டேர்மெல்லாம் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக Bயாக தான் இருக்கும் இல்லையா? அப்போ Bயோடது என்னது? -2, 0, 3. ஓகேவா? அடுத்து ஏவோட டேர்ம் பாருங்கள். இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. 3 4 3 4ன்னு அப்படி 3 4 3 4 ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ A ஈக்குவல் டு என்னது? 3, 4. ஓகேவா? அதாவது முன்னாடி இருக்க டேர்ம் என்னென்ன? -2 0 3. இந்த 3 டேர்ம் மட்டும்தான், 3 நம்பர் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த எலமெண்ட்டை நான் எடுத்து எழுதிட்டேன். -2, 0, 3ன்னு சொல்லி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், 3 4 3 4 3 4 ரிப்பீட் ஆகுது. அப்போ ஏங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னா
3 4. இது வந்து இவ்வளோ தான் ஆன்சர். இது வந்து கண்டிப்பாக 2 மார்க்கில் கேட்குறக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி எந்த நம்பர் கொடுத்தாலும் நீங்கள் போடணும். இதே நம்பருன்ட்டு இல்லை, எந்த நம்பர் கொடுத்தாலும் போடணும். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து இங்கே கிராஸில் என்ன ஃபஸ்ட் எழுதுகிறோமோ அதோட எலமெண்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிறது பி. சப்போஸ் இங்கே ஏபி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ஏன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பி கிராஸ் ஏன்னு கொடுத்துருக்கனால அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்லாம் என்னது பி, அடுத்து செகண்ட் இருக்கிறதெல்லாம் என்னது ஏ. அதை மட்டும் கரெக்டாக எழுதிக்கோங்க. ஏபி மாற்றி எழுதுனீங்கனால மார்க் போயிடும். பி ஈக்குவல் டு 0 -2, 0, 3. ஏக்கிறது என்னது 3, 4. அதே தான் நம்பர் எப்படி ரிப்பீட் ஆகிருக்குன்னு பார்த்து ரிப்பீட் ஆகிருக்க நம்பரை ஒரு டைம் மட்டும் எழுதுங்க. -2 -2 இருக்குது, அப்போ ஒரு டைம் -2. 0 0 இருக்குது, அப்போ ஒரு டைம் 0. 3 3 இருக்குது, ஒரு டைம் 3. அது மாதிரி 3 4 3 4 3 4 ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ 3 4 தான் அந்த ஏக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செட்டை பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிக்கணும். இவ்வளோ தான். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு 4th sum 5th sum வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.